120 வருஷத்துக்கு ஒரு முறை நல் இரவுல அகத்திய மாமுனிவரின் தலைமையில 18 சித்தர்களும் ஒன்று கூடி அபிஷேகத்தோட அர்த்தஜாம பூஜை சிவனுக்காக செஞ்சு வர்ற அரசாத்தாள் அப்படிங்கிற அம்மன் தன்னை தேடி வர்ற திருமணமாகிற பெண்ணுக்கு சீர்வரிசை கொடுக்கிற பழக்கத்தை பல்லாயிரம் வருஷங்களா இன்னைக்கும் பின்பற்றி வர்ற 20லிருந்து 40 நிமிஷம் வர்ற கரடுமுரடான செங்குத்தான மலைப்பாதையில ஏறி போனோம்னா மலை உச்சியில சிதலம் அடைஞ்ச முற்கால கட்டடமும் ஒரு பழமையான கிணறும் மலையில சுற்றி எங்க பார்த்தாலும் மீன் சின்னமும் யானை சின்னமும் நாக சின்னமும் இருக்கக்கூடிய கல்லுலேயே சுயம்பா உருவான பார்க்கவே ரொம்பவுமே அழகா இருக்கிற விநாயகரும் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களிலேயே ரொம்பவும் பழமையான முக்தி தரும் திரு அண்ணாமலையாரை போல சக்தி தரும் அரசண்ணாமலை என மக்களால் போற்றப்படும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்திற்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கிற சிவன் அக்னீஸ்வரரா காட்சி தர்ற அரசண்ணாமலை நோக்கி எங்களோட பயணம் சென்னிமலையிலிருந்து புறப்பட்டுச்சுங்க. விஜயமங்கலம் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அரசண்ணமலைக்கு தான் நம்ம மக்களை இப்போ வந்திருக்கிறோம். இந்த அரசண்ணமலையில் இருக்கிற சிவன் அக்னீஸ்வரராக நமக்கு காட்சி தராருங்க. இங்கே கீழே இருக்கிற கோயிலிருந்து மலையினோட அடிவாரம் வரலையும் போகிறதுக்கான இந்த ரோடு இந்த மாதிரியான ஆஃப் ரோடு போகிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுங்க. இதுதான் இந்த மலைக்கு போகிற வழி. இங்கே கீழே இருக்கிற பாதையெல்லாம் ஓகே மக்களே, நல்லாவே இருக்குது. இதுக்கு மேலே போக போக தான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்றது. இந்த கோயிலுக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா மலையை பார்க்கவே ரொம்பவும் செங்குத்தாக இருக்குது. ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்களேன். இவ்வளோ நேரம் வரலையும் ஒரு காட்டு தரத்தில் நடந்து இருந்த மாதிரி இருந்தோம். இப்போ தான் ரியல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, பக்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். இந்த வழி பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது நீட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அரப்பு மரங்க. இந்த காடு ஃபுல்லாகவே அரப்பு மரம் தான் நிறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரப்பு மரம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். யானைகளுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த அரப்பு மரம்னு சொல்லி. ஆனால் இங்கே யானையெல்லாம் இருக்கும் அப்படின்ற பயம்லாம் வேண்டியது இல்லைங்க. இது ஒரு சின்ன மலை தான், சின்ன காடு தாங்க இது. அதனால் நீங்கள் எந்த ஒரு விலங்கு இருக்கும் அப்படின்ற பயமே உங்களுக்கு வேண்டியதில்லை. தண்ணி ஸ்பெசிலிட்டி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான பைப் லைன் தான் இங்கே போயிட்டுருக்குது பாருங்கள். தண்ணி வசதி இருக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அதனால் இங்கே வர்றவங்க தண்ணி இல்லாமல் இருக்குன்ற பயம் வேண்டியதில்லை. இந்த மலையேற்றத்துக்கு நானும் என்னோட பெரிய பொண்ணு மட்டும் வந்திருக்கிறேங்க. இந்த மலையேற்றத்துக்கு நாங்கள் குரூப்போடலாம் எதுவும் வரல, குரூப்பில் அனௌன்ஸும் பண்ணல. இது எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சடனாக பிளான் பண்ணி உடனே போகலான்னு சொல்லிட்டு வந்ததுங்க. நல்லா இருக்குங்க. 2 பேர் மட்டும் தான் போயிட்டுருக்குறோம். மேலே ஏற்கனவே நிறைய பேர் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 12 மணி வரலையும் தான் மக்களே மேலே பூஜை நடக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மட்டும்தான் மேலே மலை ஏறுறதுக்கு அனுமதி. அதனால் வரவங்க இடப்பட்ட நாளில் வர வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும் வாங்க. காலையில் 12 மணி வரலை மட்டும்தான் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் அந்த நடையை சாத்திடுவாங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கனாலும் அது வேஸ்ட்டாக தான் போகுங்க. 12 மணிக்கு மேலே பூஜை மேலே முடிச்சுட்டு அப்புறம் கீழே வந்தோம்னா கீழே இருக்கிற கோயிலில் பூஜை பண்ணி அன்னதானம் போடுவாங்க. அது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அப்படி யாராவது வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சண்டே டைம்ஸில் வாங்க. இந்த மாதிரி மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் இருக்கும், வெயில் டைமில் வந்தால் வெயில் இருக்கும் அப்படின்ற பயம் வேண்டியதில்லை. உங்களுக்கு நல்லாவே நிழல் இருக்குங்க, நீங்களே இப்போ பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் வெய்ய நேரத்துலையும் இந்த மலையை ஏறலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பாதை கொஞ்சம் மேடான பகுதி மாதிரி தெரியுதுங்க. நிறைய கல்லெல்லாம் பேர்ந்து இருக்கிறதுனால நம்மளை அப்படியே சறுக்கி விடுதுங்க. காலை வச்சோம் அப்படின்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்ம காலை வைக்கும் போதே சறுக்கி விடுதுங்க. வரும்போது நல்லா கிரிப் இருக்கிற மாதிரியான செப்பல் போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம இருக்கும்போது பாருங்கள்,
நம்ம வந்துட்டு இருக்கிற பாதையினோட ஓரங்களில் வந்துட்டு ஒரு மரம் இருக்குது, முள் புதர் தான் அது. அதனோட இலைகள் வந்து எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். இதை பாருங்கள், இலைகள் வந்துட்டு ஓகே நார்மலாக தான் இருக்குது. அதில் இருக்கிற அந்த காயா இல்லை அதுவும் ஒரு வகையான இலையான்னு தெரியல. அதனோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீட்டு. அப்படியே அந்த இலையினுடைய கான்ட்ராஸ்ட் கலரில் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இங்கே நிறைய செடிகள் இருக்குதுங்க. கள்ளி செடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ரொம்பவுமே வறண்ட ஒரு பாலைவனம், வறண்ட நிலத்தில் மட்டுமே வளரக்கூடிய கள்ளி செடி. இங்கே வந்து கள்ளி செடியே இல்லைங்க, அது கள்ளி மரமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த கள்ளி மரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா வறண்ட நிலம்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நல்லாவே இருக்குங்க, நல்லா க்ரீனிஷாகவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஆனாலும் இங்கே இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து நிற்குதுங்க இந்த கள்ளி செடி. சப்பாத்தி கள்ளி, எல்லா வகையான கள்ளி செடியுமே இந்த மலையில் பார்க்கலான்னு நினைக்கிறேங்க. நம்ம இந்த பாதையில் வந்துட்டு இருந்தோம். இந்த பாதையில் வந்த உடனே ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். ஸ்ரீ அக்னி ராஜ விநாயகர் அப்படின்ற ஒரு கோயில் வருங்க. இந்த பிள்ளையார் கோயில் வந்ததுக்கப்புறம் பாதை வந்து ரெண்டாக பிரியும். பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பாதை மேலே ஏறுற மாதிரி தெரியுங்க. அதுதான் வந்துட்டு உச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அக்னீஸ்வரரை வந்துட்டு தரிசனம் பண்ண போகக்கூடிய வழிங்க. அப்படியே இந்த பிள்ளையார் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் நேர் எதிர்த்தாப்பில் ஒரு வழி ஒன்று போகுங்க. அது வந்து இந்த வழி. இங்கே வந்து போனோம்னா பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பாலடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போகிற வழிங்க. ஃபஸ்ட்டு அக்னீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணுவோம். நம்ம இப்போ விநாயகரை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அக்னீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறோம் மக்களே. ராஜ விநாயகரை வந்துட்டு தரிசனம் பண்ண இல்லைங்களா, அந்த தரிசனம் பண்ணதுலேருந்து அக்னீஸ்வரரை வந்துட்டு பார்க்குறதுக்காக நம்ம இப்போ இந்த பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். இது அப்படியே செங்குத்தாக போகுது. ஒரு கொஞ்சம் தூரம் வரலையும் மட்டும்தான் இந்த மாதிரி மண் பாதை இருக்கும். அதுக்கு மேலே படிக்கட்டுகள் வந்து இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் வரலையும் நம்ம மண் பாதையில் வந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் படிப்பாதை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டு இந்த கோயிலினோட திருப்பணிகள் நடந்துட்டு இருக்குது. அதனால் படிகள் எல்லாமே நல்ல முறையிலேயே போட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த படிப்பாதையில் நம்ம ஏறிட்டு இருக்கிறோம். ஒரு கொஞ்சம் தூரம் தான் மேலே வந்துருக்குறோங்க. திருப்பணிகள் வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு கீழிருந்து மலையினோட அடிவாரத்திலிருந்து அந்த கட்டுமான பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு கிரேன் மாதிரியான ஒரு அமைப்பை போட்டுக்கிறாங்க பாருங்கள். இது வழியாக இந்த செங்கல், சிமெண்ட்டு, கல் இது எல்லாத்தையுமே கூடையில் வச்சு மேலே மோட்டர் ஆன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அது சல்லுன்னு மேலே போயிருங்க. அதை வச்சு ஈஸியாக அவங்க எடுத்து தங்களுடைய திருப்பணிகளை சிறந்த முறையில் செய்வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசன்ன மலையினுடைய பாதி ஹைட்லேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வியூங்க. இந்த பாதை படிக்கட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் செங்குத்தாக ஏறிட்டே இருக்குதுங்க. நம்ம வந்திருக்கிற நேரம் வெயில் இல்லை, அதனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஏறிட்டுருக்குறோம். மக்களே, நான் முன்னவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு மேலே போகிற படிக்கட்டுகளோட வேலைகள் வந்து நடந்துட்டுருக்குதுன்னு சொல்லி. இந்த படிக்கட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு இடத்துல படி இல்லாமல் இருக்குது பாருங்கள். இதை வந்துட்டு சமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படி போடுவோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கொஞ்சம் இடத்த மட்டும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே படி வந்துட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. மக்களே, இந்த படிப்பாதை பாருங்கள், இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 10 அடி தான் இருக்கும். இந்த 10 அடிக்கு வந்துட்டு இன்னும் பாதை அமைச்சு தரலைங்க. இது இனி ஒரு காலங்களில் தான் வந்துட்டு இந்த பாதையை வந்துட்டு போட்டு தருவாங்க. இந்த இடத்துலலாம் வரும்போது
கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வந்துட்டு மேலே கோயிலுக்கு போங்க. இந்த பாதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நாங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் போனோங்க. அங்கே இப்போ கோயில் வேலைகள் நடைபெற்று வர்றதுனால ஞாயிற்றுக்கிழமை பகல் 12 மணி வரலை மட்டும்தான் மலையில் ஏறி சாமி கும்பிட அனுமதி உண்டுங்க. நாங்கள் காலையில் 9 மணிக்கெல்லாம் போயிட்டோம். நான் கீழே வரும்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே வந்து பைப் லைன் போயிட்டு இருக்குது, அதனால் மேலே தண்ணி குடிக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லி. இங்கே பாருங்கள், அந்த பைப் வந்துட்டு இங்கே இருக்குது. மக்களே, இப்போ நம்ம இந்த அரசண்ண மலையினுடைய உச்சியில் இருக்கிறங்க அக்னீஸ்வரர் கோயிலில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம். இப்போ நம்ம பின்னாடி வந்து பாருங்கள், எல்லாமே சிதலமடைஞ்ச நிலையில் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாம் தான் வந்துட்டு அந்த காலத்திலேயே கட்டின கோயிலுங்க. எல்லாமே பராமரிப்பு இல்லாதனால ஃபுல்லாகவே சிதலமடைஞ்சு போயிடுச்சு. இப்போ இதை தான் வந்துட்டு இங்கிருந்த மூலவரை எடுத்து வெளியே வச்சுட்டு இந்த கோயிலினோட திருப்பணிகள் தான் இப்போ சிறந்த முறையில் போயிட்டுருக்குதுங்க. இதனோட வேலைகள் முடிகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல. பட் எல்லாமே முடிஞ்சிட்டு அவருக்கான ஒரு கோயில் கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், சிதலமடைஞ்ச நிலையில் ஒரு கிணறு அந்த காலத்திலேருந்து இருக்க மாட்டேங்குதுங்க. பக்கத்தில் போக முடியல. गणपतये नमः ओम गम गणपतये नमः ओम गम गणपतये नमः ओम त्रैलांटकोटि ओम परब्रह्मणे स्वाहा ओम ब्रह्मणे महात्मा महर्गस्वाने ब्रह्मणे मात्रापयामि ओम श्री अधिधीमहे तन्नो स्कंद प्रचोदयाय विद्महे महासेनाय धीमहि ओम ऐं ह्रीं वेलकाक आनंद मुरुघा शिवशक्ति बालहने நல்ல முறையில் பொறுமையாக உட்காந்து ரொம்ப நேரம் வந்துட்டு இந்த அக்னீஸ்வரரை வந்துட்டு எல்லா பூஜைகளையுமே முடிச்சுட்டு நீட்டாக நல்லபடியாக அவரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டுருக்குறோம். இப்போ கீழே இறங்கி நான் முன்னவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையார் கோயில் இருந்துட்டு அதுக்கு நேர் எதிர்த்தாப்பில் ஒரு வழி போகுது. அதில் போனோம் அப்படின்னா பாண்டியர்கள் காலத்து பழங்கால முருகர் கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். ஏறும்போது ஏறின கவனத்தை விட இறங்கும் போது தான் ரொம்ப கவனமாக இறங்கணும். ஏன்னா இது அப்படியே செங்குத்தான மலை இறக்கம் அப்படின்றதுனால கால் வந்துட்டு சறுக்கி விட்டுருங்க. இப்போ கட்டுமான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த கல் மேலே இந்த மண்ணெல்லாம் அப்படியே இருக்குதுங்க அந்த படிக்கட்டில். அதில் நம்ம காலை வைக்கும் போது சர்ன்னு சறக்குதுங்க. அதனால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் காலை வச்சு பொறுமையாக தான் வரணும், இல்லைன்னா சறுக்கி விட்ருங்க. இந்த அரசண்ண மலையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிறப்பாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அகத்தியர் இருக்கிறார் பார்த்தீங்களா, மாமுனி அகத்தியர்.
அவர் வந்துட்டு 120 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா சித்தர்களையும் அழைச்சிட்டு வந்து இங்கே வந்துட்டு ஒரு பூஜை நடத்துகிறதாகவும் சிவனை வந்துட்டு வழிபடுறதாகவும் அந்த காலத்திலிருந்தே ஒரு நம்பிக்கை வந்துட்டு நம்பப்பட்டு வருதுங்க. அது எந்த நாளுன்றது சரியாக யாருக்குமே தெரியல. இந்த கோயிலினோட வரலாறும் சரியாக யாருக்கும் தெரியல. திடீர்னு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்துட்டு மேலே ஒரு கோயில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சி நான் மேலே ஏற்கனவே காட்டினேன் பார்த்தீங்களா, சிதலம் அடைஞ்ச நிலையில் வந்துட்டு கோயிலெலாம் இருந்ததுன்னு சொல்லி. அந்த கோயில் எல்லாமே சிதலம் அடைஞ்சு தான் இருந்திருக்குது. அதில் இருக்கிற சிவனை வந்துட்டு லிங்க வடிவில் இருந்திருக்கிறாரு. அவரை வெளியே பாலாலயம் பண்ணி வெளியே எடுத்து வச்சிருக்கிறாங்க. பாலாலயம் பண்ண சிவனை வந்துட்டு திருவுருவம் மேனி வந்துட்டு காட்டக்கூடாது அப்படின்றதுனால தான் அதை வந்துட்டு துணி வச்சு மூடி வச்சுருந்தாங்க. அதை தான் நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன். அப்புறம் அதுபோக சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே பக்கத்தில் இருந்திருக்குது. அதை வச்சு தான் இப்போ மலை மேல் இருக்கிற கோயிலில் பூஜை வேலைகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டடம் கட்டுற பணியும் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. இப்போ கட்டினாங்க அப்படின்னா செங்கல் சிமெண்ட் வச்சு தான் கட்டுவாங்க. ஏன்னா அந்த காலத்து மாதிரி கல் கருங்கல்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க. அப்படி கட்டிட்டு அந்த சிவன் லிங்கத்தை எடுத்து அந்த புது கோயிலில் வச்சாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த உள்ளூர் மக்கள் வந்துட்டு இதை எடுத்து செஞ்சிட்ருக்குறாங்க. நல்லபடியாக வரணும். உங்களால் முடிஞ்ச ஃபண்ட்ஸ் ஏதாவது இந்த கோயிலுக்கும் இந்த கோயிலினோட திருப்பணிக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோயில் நிர்வாகத்தினுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் ஜிபே நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள். நமக்கு நேர் எதிர்த்தாப்பில் அங்கே ஒரு சின்ன மலை தெரியுது பாருங்கள். அது ரொம்பவும் சின்ன மலை தான், மலைன்னு சொல்ல முடியாது. அங்கே தான் வந்துட்டு பாண்டியர்கள் காலத்து, அதாவது முக்கால பாண்டியர்கள் காலத்து கோயில், அதாவது முருகனுக்கு வந்துட்டு ஒரு கோயில் கட்டி வழிபட்டு வந்த இடம் அங்கே இருக்குதுங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். மேலே வந்து நம்ம ஐயர்கிட்ட விசாரித்த போது இந்த சிவன் கோயில்லையாவது இப்போ சிதலமடைஞ்ச நிலையில் இருந்தாலும் திருவுருவ சிலைகள் வந்துட்டு இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த முருகர் கோயிலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே சிதலமடைஞ்சு இருந்தது. திருவுருவ சிலையுமே எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே சிதலமடைஞ்ச நிலையில் இருக்கிற கற்களில் மீன் சின்னமும் யானை அப்புறம் பாம்பு சின்னமும் வந்துட்டு இருக்கிறத வச்சு தான் இது வந்து பாண்டியர்களுடைய காலத்தில் வழிபட்டு வந்த கோயில், அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியான வரலாறு இப்போ வரலையும் யாருக்குமே தெரியல. நம்ம இப்போ படியிலிருந்து இறங்கி கீழே இந்த மண் பாதை சொன்னோம் பார்த்தீங்களா, பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாடி அந்த பாதைக்கு வந்துட்டோம். இப்போ அவ்வளோதான், பக்கத்துலேயே வந்துட்டோம். ஸ்ரீ அக்னி ராஜ விநாயகர் சன்னதிக்கு வந்துட்டோம். இப்போ இங்கிருந்துட்டு அவருக்கு நேர் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய இந்த வழியில் தான் அந்த முருகர் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம போக போகிறோம். கொஞ்சம் கரடுமுரடான பாதை தான், பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துக்குங்க வரும்போது. இந்த முருகர் கோயிலுக்கு வரதுக்கான பாதை வந்துட்டு கொஞ்சம் கரடுமுரடாக தான் இருக்கும். ஆனால் ஈஸி தான், ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்தில் தான், உடனே ஏறுற மாதிரி இருக்கும். பாதை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. முருகர் கோயிலிருந்து அரசன்ன மலையை வந்துட்டு பாருங்கள், எவ்வளோ ஒரு செங்குத்தான பாதை, அந்த படிக்கட்டுகளில் எப்படி தெரியுதுன்றதை பாருங்கள். இந்த வழியில் தான் நம்ம ஏறி அக்னீஸ்வரரை வந்து தரிசிச்சுட்டு இப்போ நம்ம இந்த முருகர் கோயிலுக்கு வந்திருக்குறோங்க. நம்ம இப்போ அந்த முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். கம்ப்ளீட்டாகவே இந்த இடம் பாருங்கள், சுத்தமாகவே சிதலம் அடைஞ்சு தான் இருக்குதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யானை சிலையும் மீன் சிலையும் இங்கே இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதை இங்கே இருக்கு பாருங்கள், யானை சிலை. இந்த சிலை பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அப்படியே மீன் சிலை வந்துட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இது வெறுங்கல்ல பார்க்குறதுக்கு நல்லா தெரியுது, கேமராவில் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் தெரியுதுன்னு நினைக்கிறேங்க. இதுதான் அந்த சிதலமடைந்த முக்கால பாண்டியர்கள் வழிபட்ட முருகர் கோவில். ஒரு பாம்புனுடைய சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. இது நல்லா காட்டலாருங்க, நல்லா பார்க்கலாருங்க, தெரியுதுங்களா அந்த உருவம்? அதாவது இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்குதுங்க. இப்போ தான் மக்களே இந்த கோயில் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே சிதலம் அடைஞ்சு வழிபாடுக்கு வந்துட்டு இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் முக்கால பாண்டியர்களின் காலத்தில்
மிகவுமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கோயிலாக இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து வணங்கக்கூடிய அளவில் தான் இருந்திருக்கும். இது எல்லாமே கற்களை, வெறும் கருங்கற்களை கொண்டே வந்துட்டு கட்டியிருக்கிறாங்க பாருங்கள். வாங்க அப்படியே இந்த கோயிலினோட பேக் சைடு போவோம். ஃபுல்லாக அரப்பு மரம் தான் மக்களே, இந்த காடு ஃபுல்லாகவே. மேபி இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய மூலவர் சிலை இருந்திருக்கலாங்க. இங்கே பாருங்கள் மீன் சின்னம், எவ்வளோ பெரிய சின்னம் பாருங்கள், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, அவ்வளவுதான். நம்ம இப்போ இங்கே வந்து சிவபெருமான், அதாவது அக்னீஸ்வரராக காட்சியளிக்கிற சிவபெருமான் கோவிலையும் பார்த்துட்டோம். அவருடைய மகன் குடியிருந்த இந்த சின்ன முருகர் கோயிலையும், அதாவது பாண்டியர்கள் காலத்து முருகர் கோவிலையும் நாம் இப்போ பார்த்துட்டோம். இப்போ அப்படியே கீழே இறங்கி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகலாம் வாங்க. நாங்கள் ஏறும்போது மணி ஒரு 10:30-11 மணி இருக்கும். இப்போ கரெக்டாக உச்சியில் 1 மணி டைம் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் நல்லாவே வெயில் அடிக்குது. அதனால் சீக்கிரமாக கீழே போயிட்டு கீழே இருக்கிற கோயிலையும் சாமி கும்பிட்டு டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பணும் மக்களே. ஏறும்போது தான் கொஞ்சம் லேட்டான மாதிரி தெரிஞ்சுது, இறங்கும் போது ஒன்றும் பெருசாக தெரிவிக்கலைங்க. டக்குன்னு வந்தாச்சு, ஒரு 5 நிமிஷத்துலேயே கீழே வந்தாச்சுங்க. இப்போ அதாவது பாருங்கள், பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. வாங்க போய் சாமி கும்பிடுவோம். கீழே கோயில் அடிவாரத்துக்கு வந்து இங்கே இருக்கிற மூலவரையும் சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. அப்படியே பக்கத்துலேயே அன்னதானம் போட்டாங்க, அதுவுமே நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. எவ்ரி சண்டே மேலே போனீங்க, சண்டே மட்டும்தான் வந்துட்டு மேலே ஏறுறதுக்கு அளவுடுங்க. அதே மாதிரி மதியானத்தில் அன்னதானமும் போடுறாங்க. அன்னதானமும் சிறந்த முறையில் நல்லாவே இருக்குது. வந்தீங்க அப்படின்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டு கீழே இருக்கிற அன்னதானத்தையும் வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு மன நிம்மதியோட வீட்டுக்கு போகலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களோட மொபைலில் தேடி வரணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நல்ல ஒரு இடத்துல சந்திப்போம். ஓகே மக்களே, என்னோட வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் வாங்க.